ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அனிதா காளிராஜ். கதை ஜெயகாந்தன் எழுதிய கண்ணம்மா என் காதலி. ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்தபடி நின்றிருந்தவளிடம் ஒரு பெருமூச்சை வெளியேற்றி செய்து கொள்கிறேன் என்று கூறினான். வேறேதும் பேசாமல் அமைதியாகி விட்டவளிடம் ஐ எம் சாரி நித்யா என கூறிவிட்டு விறுவிறுவென வெளியேறிவிட்டான். அவன் வெளியேறியதும் குத்தாட்டம் போடாத குறையாக மகிழ்ச்சியாகிவிட்டது நித்யாவிற்கு. என்னை காதலிப்பாயா மாட்டாயா என்று அவன் பின்னே திரிந்து வம்பு செய்து சண்டையிட்டு ஒரு வழியாக அவன் சம்மதிக்க இருந்த வேளை சுந்தரி வந்து கெடுத்து வைத்தாள். இனி அவனிடம் கல்யாணம் செய்து கொள் என எப்படி போராடுவது என்று ஓய்ந்து போன வேளை வந்ததே ஒரு வாய்ப்பு. தவறுதான். அவன் செய்யாத தவறை செய்ததாக கூறி ஏமாற்றி அவனை திருமணம் செய்து கொள்வது. ஆனால் இதை விட்டால் இவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பது மிகப்பெரிய கடினமான காரியமாயிற்றே. மறுபடியும் சுந்தரி என்பான். இரண்டாம் மனைவி, அவமானம், அது இதுவென முட்டாள்தனமாக பேசி கடுப்படிப்பான். தேவையா? 1000 பொய்யை சொல்லி ஏனும் கல்யாணம் செய்யலாம் என்கிறார்களே. அவள் சொல்லப்போவது ஒரு பொய்தானே. இதனால் விளையப்போகும் நன்மைதான் 1000. அத்தை, அப்பாவில் இருந்து தொடங்கி அழகர்சாமி, நம்பி வரை அனைவரும் சந்தோஷப்படுவார்கள். இதுதான் சரி என்று தீர்மானித்து கொண்டு துள்ளலுடன் வசந்தியிடம் சென்றாள். அவரது வீட்டினுள் நுழைந்து அத் என்று உற்சாகமாக ஆரம்பித்தவளின் குரல் பாதியிலேயே நின்று போனது. ஏனெனில் அங்கே அன்னையின் முன்பு குனிந்த தலையுடன் கௌதம் நின்றிருந்தான். சட்டென திரும்பி அங்கே இருந்த சுவரின் பின்னே மறைந்தவள் அவர்களின் உரையாடலை கவனித்தாள். சற்று தயங்கிய கௌதம் பின், அம்மா, நான் நித்யாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றவன் தொடர்ந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்கள் என கூற வசந்தி அடைந்த மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளே இல்லாமல் போனது. மகனின் கன்னத்தை வருடி முத்தமிட்டு உச்சி முகந்தவர், நீ இப்படி ஒரு வார்த்தையை கூற வேண்டும் என்பதற்காக எத்தனை நாட்கள் தவம் இருந்தேன் தெரியுமா கண்ணா? என் பிரார்த்தனை வீண் போகவில்லை. என் கண்ணன் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டான். உன் எண்ணம் போல் சிறப்பான வாழ்வு அமையும் என்று அவர் கண்ணீர் சிந்த அவரின் கையை விலக்கி லேசான முறுவலுடன் நகர்ந்து சென்றான் அவன். அவன் சென்றதும் உள்ளே நுழைந்த நித்யா அத்தை என்று கட்டிக்கொள்ள, நினைத்ததை சாதித்து விட்டாய் நித்துமா. எனது கடைசி முயற்சியாகத்தான் நான் உன்னை இந்தியா வரவழைத்தேன். அப்போதும் கூட என் மகன் மாறிவிடுவான் என்று நான் முழுதாக நம்பவில்லை. ஆனால் நீ வந்ததில் இருந்து அவனிடம் தென்படும் மாற்றங்கள், நித்யா, நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அவர் உணர்ச்சி வசப்பட, அத்தை ரிலாக்ஸ். உங்கள் மகன் தானாக வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறுகிறாரே, எப்படி ஏன் என்றெல்லாம் யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்றவள் அவர் என்ன என்று புருவம் சுருக்கியதும், அது அத்தை, நீங்கள் என்னை தவறாக நினைக்க மாட்டீர்கள், ஆனால் நான் இதை சொல்கிறேன் என்று கூறியவள் முந்தைய இரவு நடந்ததை தெரிவித்தாள். அவர்கள் இருவருக்குள் நடந்த பிற விஷயங்களை மறைத்து அவன் குடிபோதையில் உளறியதை மட்டும் கூறி, அத்தை, அந்த கண்ணாம்பாளின் மகள் சுந்தரி மட்டும் அவளது திருவாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்திருந்தால் நானும் அவரும் எப்போதோ இணைந்திருப்போம். அவள் என்ன கூறினாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் என்னை தவிர்க்க பார்த்திருக்கிறார் அத்தை. அவரை நான் நேசிப்பதை விட என்னை அவர் அதிகமாக நேசிக்கிறார். இனியும் என்னால் அவரை பிரிந்திருக்க முடியும் என்று தோன்றவில்லை. இந்த வாய்ப்பை விடுத்தால் அவரை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பதும் கடினம் என்று கூற வியர்த்து விறுவிறுத்து போனது வசந்திக்கு. முருகா, எனது சந்தோஷம் 2 நிமிடம் கூட நிலைக்கவில்லையே. நித்யா, விளையாட்டல்ல, இது வாழ்க்கை. நீ கூறியது பொய் என்று மட்டும் தெரிந்தால் அவன் நம்மில் ஒருவரை கூட சும்மா விடமாட்டான். அவனது குணத்தையும் முன்கோபத்தையும் நன்கு அறிந்த நீ இப்படி ஒரு ஆபத்தான முடிவெடுக்கலாமா? இப்போதே சென்று அவனிடம் உண்மையை கூறிவிடு. இதை பற்றி என்றைக்கு அவனுக்கு தெரிய வந்தாலும் அதிக பாதிப்புக்கு உள்ளாகப் போவது நீதான். வேண்டாம் அம்மா, சொல்வதை கேள் என்று பதறினார். அத்தை, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளித்துக் கொள்கிறேன். இப்போது நான் சென்று உண்மையை கூறினால் அவர் இந்த ஜென்மத்திற்கும் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார். உங்களிடம் உண்மையை கூறியதே தவறு. வீணாக பதறாதீர்கள் அத்தை, நான் பார்த்து கொள்கிறேன்.
நீங்கள் அவர் கூறியதைப் போல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினாள். வருத்தம், பயம், மகிழ்ச்சி போன்ற கலவையான உணர்வுடன் மேற்படி ஏற்பாடுகளை கவனிக்க சென்றார் வசந்தி. கௌதமின் வேண்டுகோளுக்கு இணங்க திருமணம் எளிமையான முறையில் மாங்காடு கோவிலில் மறுவாரமே ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏதிலும் ஆடம்பரத்தை அவன் விரும்பவில்லை. ஏன், அவள் முகத்தை காணக்கூட அவன் ஆசைப்படவில்லை. ஒரே வாரத்தில் திருமணம் என்பதால் நித்யா அலுவலகம் செல்வதை கூட நிறுத்திவிட்டாள். ஆனாலும் அவ்வப்போது வீட்டில் காண நேர்கையில் தலை குனிந்தபடி வேறுபுறம் பார்வையை பதித்து சென்று விடுவான். அவளாக பேச முனைந்தாலும் அவன் பதில் அளிப்பதில்லை. எப்படியும் அவனை மாற்றிவிடலாம் என்று நம்பிக்கை இருந்ததால் அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திட்டமிட்டபடி அடுத்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று நித்யா கௌதம் பிரபாகரனின் திருமணம் நடந்தது. கௌதம் பெரிதாக யாரையும் அழைக்காவிடினும் நித்யாவும் வசந்தியும் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. நித்யா தன் சார்பாக சௌமியா ஸ்ரீதர் தம்பதியினை அழைத்திருந்ததால் அவளுடைய வரவு வசந்திக்கும் கௌதமிற்கும் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்றாலும் அவர்கள் மறுத்து பேசவில்லை. அழகர்சாமி, நம்பி, கதிர் என அலுவலக பட்டாளங்கள் அனைவரும் வருகை தந்திருந்தனர். கெட்டி மேல சத்தம் முழங்க, மாங்கல்யம் தந்துனா நேனா என்ற மந்திரம் ஒலிக்க, அனைவரது நல்லாசிகளும் அர்ச்சதை வழியாக பெற்று கௌதம் தன் கழுத்தில் அணிவித்த தங்கத் தாலியை நெகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள் நித்யா. பிறவி எடுத்ததே இந்த நொடிக்காகத்தானோ என்று நினைக்க தூண்டும் அளவிற்கு உடலிலும் மனதிலும் ஒரு வகையான பரவசம் எழுந்தது. முட்டாள்தனமான எண்ணங்களால் அவள் மீது இருக்கும் காதலையும் அன்பையும் ஆசையையும் மறந்து வாழ துணிந்தவனை தன் பிடிவாதத்தால் சம்மதிக்க வைத்து இன்று அவன் கைப்பிடிக்கும் பெருமையையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அவன் கரங்கள் மேல் எழுந்து அவள் கழுத்தில் பதிந்தபோது சிலிர்ப்புடன் அவள் நிமிர்ந்து அவன் முகம் காண, அவள் முகத்தில் என்ன கண்டானோ அவனும் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான். சட்டென விழிகளை திருப்பி வேறுபுறம் நோக்கியவனை கண்டுகொள்ளாது தானும் புன்னகையுடன் திரும்பிக் கொண்டாள். அதன் பின் நடந்த அனைத்து சடங்குகளிலும் அவள் மகிழ்ச்சியுடன் கடந்து கொள்ள அவன் உர்ரென்ற முகத்துடனே அமர்ந்திருந்தான். ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் நித்யா இல்லவே இல்லை. விஸ்வநாதனுக்கு தன் பெண்ணை மனக்கோலத்தில் கண்டதில் ஒப்பற்ற மகிழ்ச்சி. அவள் அருகிலேயே நின்று அவளது தேவைகளை கவனித்து கொண்டிருந்தனர். திருமணம் முடிந்து அன்று இரவுக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தது. எவ்வளவோ தடைகளை தாண்டி கைகூடிய தன் காதலையும் காதலனையும் நினைத்து சந்தோஷ சிரிப்புடன் வசந்தி அளித்த பால் சொம்பை வாங்கி கொண்டு 1000 கனவுகளுடன் அவன் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே அவன் அறை பால்கனியில் சிகரெட்டை புகைத்தபடி வானத்தை வெறித்து கொண்டிருந்தான் கௌதம் பிரபாகரன். அவள் உள்ளே வந்த அரவம் உணர்ந்து திரும்பியவன் நீல நிற புடவையில் கண்களில் கனவு மின்ன அவனையே காதலனுடன் நோக்கி கொண்டிருந்தவளை ஒரு நொடி இமைக்காமல் நோக்கியவன் அவளை கடந்து சென்று கட்டிலில் தன் தலையணையை சீர் செய்து இந்த பால் என்ற நித்யாவின் வார்த்தைகளை கண்டுகொள்ளாது படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத நித்யா அவனது பாராமுகத்தைக் கண்டு குழம்பி திகைத்து நின்றாள்.